4வது மாடியில் இருந்து கீழே குதித்த மருத்துவர். மனநலம் பாதித்த நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரே மனதளவில் பாதிக்கப்பட்டது ஏன்? நம்பி திருமணம் செய்த காதல் கணவனால் பெண் மருத்துவருக்கு நேர்ந்தது என்ன? ஹைதராபாத்தில் உள்ள சனத் நகர் பகுதியில் வசித்து வருபவர் நரசிம்ம கவுடா. காவல்துறை துணை ஆய்வாளரான இவரின் மகள் ரஜிதா சைக்காலஜியில் முதுகலை பட்டம் பெறுவதற்காக பஞ்சாரா ஹில்ஸில் உள்ள ஒரு மனநல மருத்துவமனையில் இன்டர்ன் பயிற்சி பெறச் சென்றுள்ளார். அப்போது அவருக்கு நோயாளியாக அறிமுகமானவர்தான் ரோஹித். மனநலம் பாதிக்கப்பட்ட ரோஹித்துக்கு ரஜிதா தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதனால் ரோஹித் படிப்படியாக குணமடைந்து நல்ல நிலைக்கு திரும்பியுள்ளார். ரஜிதாவின் கவனிப்பு ரோஹித்தின் பெற்றோருக்கும் பிடித்து போய் உள்ளது. உடல்நிலையில் முன்னேற்றமடைந்த ரோஹித் தான் ஏற்கனவே வேலை செய்து வந்த ஐடி துறைக்கு திரும்பியுள்ளார். மேலும் ரஜிதாவுடன் தொடர்பில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் ரோஹித் தனது காதலை ரஜிதாவிடம் கூறியுள்ளார். ரஜிதாவுக்கும் ரோஹித்தை பிடித்து போக இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். ஆனால் திருமணத்துக்கு பின்புதான் ரோஹித்தின் கொடூர முகம் ரஜிதாவுக்கு தெரிய வந்துள்ளது. ரஜிதா பிரபலமான தனியார் பள்ளி ஒன்றில் குழந்தைகளுக்கு உளவியல் சிகிச்சை அளிக்கும் மருத்துவராக பணிக்கு சேர்ந்த நிலையில் ரோஹித் தனது வேலையை விட்டுள்ளார். மனைவியின் வருமானத்தில் வாழ்ந்து வந்த ரோஹித் ஒரு கட்டத்தில் ரஜிதாவிடம் பணம் கேட்டு சண்டை போட்டுள்ளார். பணம் தரவில்லை என்றால் ரஜிதாவை கொடூரமாக தாக்கியுள்ளார் ரோஹித். இது குறித்து ரோஹித்தின் பெற்றோரிடம் ரஜிதா கூறினால் தன் மகன் பணம் கேட்டால் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியுள்ளனர். ஒவ்வொரு நாளும் கொடுமை தாங்க முடியாமல் வெறுத்து போன ரஜிதா கடந்த மாதம் 16ஆம் தேதி தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் காப்பாற்றப்பட்டார். இதனால் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த ரஜிதா கடந்த மாதம் 28ஆம் தேதி மீண்டும் தற்கொலைக்கு முயன்றார். இந்த முறை வீட்டின் 4வது மாடியில் இருந்து கீழே குதித்து விபரீத முடிவு எடுத்தார். இதனால் படுகாயமடைந்த ரஜிதாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் ரஜிதா மூளைச்சாவு அடைந்தார். மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ரஜிதாவின் பெற்றோர் வேதனையில் கதறி துடித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவர் ரோஹித்தின் குடும்பத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரே கணவன் தொல்லை தாங்க முடியாமல் மனவேதனை அடைந்து விபரீத முடிவு எடுத்த சம்பவம் ஹைதராபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.